இன்றைக்கி நம்ம வீட்டிலங்க பொங்கல் பொங்கிருச்சுங்க. கிழக்க தான் பொங்கல் பொங்கணும் எப்பயுமே. ஆகையால் கிழக்க தான் பொங்கல் பொங்கணும்னு நாங்கள் எல்லா பேருமே சாமிகிட்ட வேண்டிகிட்டு தான் இருந்தோம். இந்த தை திருநாளில் நம்ம வீட்டில் பொங்கல் கிழக்க பொங்கணும்னு சாமியை வேண்டாத தெய்வங்கள் இல்லை. ஆகையால் கிழக்க பொங்கணும்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம். கிழக்க தான் பொங்கிருச்சு. கிழக்க ஈசானி மூலையில் பொங்குச்சுங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் எங்களுக்கு. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ அழகான பொங்கல் பொங்கிருச்சுங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 3 தடவை சொல்லிவிட்டு அரிசி அள்ளி அக்கா போட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 தடவை அக்கா போட்டாங்க. 2ஆவது கை போடுறாங்க. அடுத்து 3ஆவது கை அக்கா போடுவாங்க. அடுத்து நான் வந்து ஒருத்த கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் நான் அள்ளி போட்டேன். 3 தடவை நான் போட்டேன். 2ஆவது தடவை போடுறேன். 3ஆவது தடவை நானும் போட்டேன். 3ஆவது வந்து தங்கச்சி போடுவாங்க. கேமரா பிடிச்சிட்டு இருந்தோமா, 3ஆவது தங்கச்சி போட்டாங்க. 1 2 3 தடவை தங்கச்சி போட்டாங்க. போட்டு அப்புறம் சாமி கும்பிட்டோம். பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நான் தான் சாமி கும்பிட்றேன். பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டு எல்லாம் பழம் தேங்காய் எல்லாமே அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிக்கு எல்லாமே நெய்வேத்தனம் காட்டிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து காட்டணும். வீட்டுக்கு வெளியே இது இப்போ வந்து நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் கிச்சனை. இந்த ரூம்பு இது வாசலுக்கு காட்டிட்டு சாமியை காட்டிட்டு அப்படியே உள்ளே வந்து சாமிக்கு உள்ளே வச்சுட்டு சரி சாமி கும்பிட்டு எல்லாமே 90 எல்லாமே நம்ம இடத்துல எடுத்து வச்சிட்டோம். அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். சின்னதாக ட்ரெஸ் சேஞ்ச், ஒயிட் கலர் சட்டை, க்ரீன் கலர் வேஷ்டி இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கு எடுத்துருக்குது. அதுதான் நம்ம வேர் பண்ணியிருக்கோம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி